Hello, hello. ஹலோ ஹலோ அன்பார்த்த ஆடுகள் அத்து போவோம் சிறிய பொறி கறி ஹலோ 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 ஏத்தனை ஹலோ இந்த சார்பு கை வச்சுருந்தேன் ஹலோ 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 எப்போதும் பார்த்த உள்ள ஹலோ 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 ஓம் சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக கூத்தரிச்சு போவோம் அப்புறம் உட்காருங்க போ அட சரியான கூட்டமாவில் இருக்கு ஆமா சரி சரி நீ என்ன ஜனம் கிடைச்ச மைசெட்ல வால்யூம் ஏற்றி வைங்க கொஞ்சம் ஏற்றி வைங்க போய் ஏன்னா அவங்க போன கல்யாணம் பண்ணல ஏதாவது ஒரு திருவிழா ஏறி உட்கார்றா அது சொல்லுங்க ஹலோ ஹலோ அண்ணன் ராமனங்கி ஐவத்தமத்தி அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி ஐவத்தமத்தி கிராமத்திலே என் கட்டழகி நமக்கு கர்ப்பசாமி குடியிருக்காரு குங்கும பொட்டழகி நமக்கு கர்ப்பசாமி குடியிருக்காரு குங்கும பொட்டழகி தானே
பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான இந்த நாடகத்தை எப்படியாவது பார்த்து விட்டு சின்ன கருப்பு பெரிய கருப்பு ஆடி வருவாங்க, அவங்ககிட்ட விபூதி வாங்கிட்டு போகணும்னு வந்திருக்கின்ற பக்த கோடி பெருமக்களே, இந்த நாடகம் பார்க்கும்போது மண்ட காயுமே என்று சொல்லி பாதி சரக்கை அடித்து விட்டு மீதி சரக்கை ஓட்டச்சட்டியில் உட்கார்ந்து இருக்கின்ற தமிழ் குடிமக்களே, சரி சரக்கு இல்லாத கணேசி போயிலேயே கவட்டுக்குள்ள வச்சு திணிச்சு பூஸ்ட் என்று போடக்கூடிய என் உறவுகளே, தான் விரித்த வாயிலே தனக்கே இடமில்லாமல் அடுத்தவங்க போல உட்கார்ந்துட்டேன் என்று குலசாமியை பூரா நெஞ்சிலே தீச்சட்டி வளர்க்கும் என் தாய்மார்களே, சோளப்பொரி விற்கிறேன்னு சொல்லி அடுத்த வெதர்ல மிதிச்சு பாதி நேரத்திலே பாஞ்சு உருணும் சோளப்பொரி வியாபாரிகளே, யாரு அப்ப கையில இறக்கி விட்டு வியாபாரம் பண்ண சோளப்பொரி எது ஓம்பொரி எதுன்னு பார்க்க வந்தாங்க. இந்த பொறுமையா இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற சிவா ஆடியோஸ் என் அன்பு உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எத்தனையோ ஊருக்கு 19 வருஷமா போயிருக்கேன், இந்த மாதிரி ஆபரேட்டர் நான் பார்த்ததே இல்லடா. 3 பேரும் சின்ன பயலுக, ஆனா எச்சி புத்தி இருக்கும் பொம்பளைகிட்ட பேசுவீங்களே இல்லைன்னு சொல்லுங்கடா. கூட வீடியோ காலில் இப்படியே பேசிட்டு போஸ்ட் மாட்டில் முட்டுறாங்க. காலம் மாறிக்கிச்சு. இங்கே வீடியோ ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற எனது அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காரமங்கலம் கிராமத்தை சேர்ந்த தம்பி முருகன் அவர்களுக்கு ஒரு பலத்த கரகோஷத்தை எழுப்பலாம். இங்கே பக்கபலமாக இசையமைத்துக் கொண்டிருக்கின்ற நாடக உலக ஜாம்பவான்களே, உங்க 4 பேருக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். என்னடா இந்த கண்ணாபுரம் பண்ண மாதிரி இருக்கிறது நீங்க அதான் பண்ணுவீங்க. ஆனா இதுல தாளக்காரன் தமிழ்நாடா இல்ல சவராசாவாடா யாருக்கு தெரியும்? கேரளா பாய்ஸ் ட்ரம்ஸ் பிளேயர் மாதிரி இருக்காங்க அள்ளிக்க. ஏன்னா பத்தாத இடம் இம்பட்டு கூட்டத்துக்குள்ள, ஆனா யாருமே ஒண்ணுக்கு இருக்க இறங்க எந்திரிக்க முடியாது. எத்தனை பேர் அங்கேயே மோட்டு போறான்னு தெரியல. கசகசன்னு அப்படி உட்கார்ந்து இருக்கான. ஏன்னா சித்திரத்துல மாதிரி இருக்கும். எப்ப இருக்கும்? டான்ஸ் நான் கட்டி பிடிச்சி ஆடுற வரைக்கும் தான் இருக்கும். ஆமா. அப்புறம் ஊர்ல டீ கடைக்காரன் காலி பண்ணிடுவேன். மைசெட்டுக்காரு என்ன லாங்கில் கட்டின குழாய பூரா கழட்டி போடுவேன். ஆமா. இந்த இன்னொரு பாக்ஸை ஏற்று போ. எப்போ ஏன்னா சென்ட்ரைட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. என்னடா கரண்ட் இல்லையா? அது எவன் பார்த்தாங்கல்ல கொக்கிய போட்டு போஸ்ட் மத்தில கொக்கிய போட்டு. ஏன்னா ஒரு ஊர்ல அப்படித்தான் வீடியோ எடுக்க சொல்லி 10,000 கொடுத்தா முருகன்ட்டேன். சரி, பக்கத்துல சென்ட்ரேட்டை ஜாக் பண்ணதை அவன் கவனிக்கல. ஓஹோ, விடிய சென்ட்ரேட்டு சட்டத்தை வீடியோல கேட்டுருக்கு. நாங்க பேசுறது எதுவுமே கேட்கல. அந்த மாதிரிதான் இன்னைக்கு நடக்க போகுது. நான் பேசுறது புரிஞ்சுன்னா
நீங்களா சிரிச்சுக்கங்க. ஆமா சிரிப்பு காட்டியா நினைச்சு இன்னைக்கு பொழப்பு அப்படித்தான் இருக்கு. ஏன்னா யாரையும் யாரும் சொல்ல முடியாது. இந்த சிரிப்புக்கு மிஞ்சி உலகத்துல எதுவுமே கிடையாது கிடையாது. அந்த சிரிக்கிறதுல பல விதம் உண்டு. ஓஹோ. சில பேர் சிரிக்கும் போது பூரா பெரியாஜபத்துல இருமுறை மாதிரி சிரிப்பேன். சரி. கக்க கக்க கக்கன்னு மாடு கிடலாம் புடிக்கிட்டு போயிடும். சில பேர் சிரிக்கும் போது பாருமே அப்படி சிரிக்கிறவனையும் கையை பிடிச்சி இழுப்பேன். அவன் எல்லாம் பிறந்த இருந்து சிரிச்சிட மாட்டேன். இந்த அப்பு கிட்ட இந்த அப்பு அப்பு பாரு எவ்வளவுக்கு வச்சிருக்கிய இங்க வந்தாங்க, நான் காசு தரேன் உள்ள வச்சுட்டு போங்க. அப்பு இந்த வயதான காலத்துல உழைத்து வாழக்கூடிய இந்த தமிழனை நான் தலை வணங்குறேன். ஐயா ஐயா அன்பாளையருக்கு என் கூட வாங்க, ஒரு வீடு கட்டி வைக்கிறேன். ஒரு 16 வயசுல ஒரு பிள்ளையும் கட்டி வைக்கிறேன். அந்த பிள்ளைக்கு நீ வந்து அரிசி போட்டு ஆட்டிக்கிட்டு சரி அப்ப வைக்கட்டும் விடுங்க. ஏன்னா தமிழனுக்கு தமிழன் தான் எதிரி, முன்னேற விடவே மாட்டேன். ஓஹோ. எந்த கல்யாண வீட்டுல போய் என்ன விசேஷத்துக்கு போய் மொய்யறதுனால அவங்க போடுற சோத்தை குறை சொல்லாம வருவானா? வரவே மாட்டேன். அவன் 5 வட்டி 10 வட்டி கடனை வாங்கி விசேஷம் நடத்திருப்பேன். நம்மளும் போறவே எல்லாத்தையும் சாப்பிட்டு சொல்லியாம பாரு, உடல்ல லேசா உப்பு குறைச்சிருச்சு. அந்த இலை வந்து இந்த இலையை நீங்க வாங்கிட கூடாது, தஞ்சாவூர் இலையை வாங்கிருக்கேன். அதை இருடா, நான் கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஊழுன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். இருங்கடா. பேக்ரவுண்ட் வந்து மத்த வப்பும் நான் அப்படி கிடையாது. நான் ஆடியன்ஸை பார்த்து மட்டும்தான் பேசுவேன். எனக்கு என்னைய பார்க்க வந்த ஆளு கூட கைதட்டு 20 வருஷத்துக்கு என்னை அசைக்கவே முடியாது. ஏன்னா உலகத்துல அதிக மக்களை சம்பாதிச்ச ஒரே ஆளுன்னா அந்த எம்கேஆர் தான். நான் நாடகத்துல பப்புன்னு அது வேற வச்சுக்கேன். நான் ஒரு சம்சாரி என்பது எனக்கு ஒரு பெருமை. விவசாய மகன். ஆரம்பத்துல ஆடு மேய்ச்ச வந்தே நான் மத்தியில பப்புனா இருக்கேன். ஆடு மேய்க்கிறது என்னைய பொறுத்தளவு உயர்வான தொழில். அடுத்தவன்ட்ட போய் கையை கட்டிக்கிட்டு என்ன மயத்துக்கு வாழணும்? 10 ஆடு வாங்கி வலை 2 வருஷத்துல அது எவ்வளவு குட்டி போட்டு நம்மளை காப்பாற்றும் தெரியுமா? ஆடு மாடு வச்சிருக்க ஆளுகள்லாம் உயர்ந்த தொழில் என்பதை 50ஆம்பட்டி மேடைகளை நான் சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள். அப்ப பரவாயில்ல. அப்போ 2 பேரும் எங்கன்னா அடிக்க வேணா, உள்ள 5 நம்பர் ரூம் சும்மா தான் கிடக்கு. அதில் போய் மாற்றி மாற்றி அடிங்க. டயர்ட் ஆகிட்டா டான்ஸு கரப்பில் மடியில் போய் படுங்க சொல்லுங்க ப்ளீஸ். ஐயா இங்க கவனிங்க ப்ரோ. என்ன ப்ரோ? கோவப்படாதீங்க ப்ரோ. ஒரே விஷயம், உன் கல்யாண வீட்டில் சண்டை ஓடு, காது ஊத்து வீட்டில் சண்டை ஓடு, பரிசம் போடுற வீட்டில் சண்டை ஓடு, அது வேற விஷயம். தயவு செய்து கருப்பு சாமி ஆலயமோ எந்த கோயில் விஷயத்துல யாரும் சண்டை ஓடாத. நாங்கெல்லாம் பரம்பரை போடாங்க. அதே மாதிரி ஏன் வாயில மட்டும் யாரும் இருக்காத, பேசாம இருந்துட்டு நாடகம் பார்த்தோமா மூடிக்கிட்டு போயிட்டே இருக்கு. அப்படி பிடிக்கலைன்னா இப்பயே கிளம்பிடு. போட்டுக்கிட்டு உங்களை போட்டுக்கிட்டு நான் பஞ்சாயத்து பண்றதுக்கு உங்க ஊர் நாட்டாம இருக்காரு வாரு, அவர்கிட்ட போய் சொல்லு ரமேஷ் கிட்ட. நான் வந்து நாட்டாம கிடையாது, ஐ எம் ஏ பபு. ஓகே ப்ரோ. மண்டைய பாரு. ஏய் என்னடா கிளியாஞ்சட்டி விளக்க நவுத்துற மாதிரி இப்பதான வாக்குறேன், அள்ளிட்டானடா. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல எத்தனை தெய்வங்கள் இருக்கலாம், அது எல்லாமே மனிதனாக இந்த மனிதனால் உருவாக்கப்பட்டவை. அது அத்தனையுமே துணியானது. இந்த தெய்வம் நல்லவன் கெட்டவன் அத்தனையும் பார்க்க வைத்தவள் உலகத்துல யாருன்னா பெத்த தாய் தான் முதல் தெய்வம். தாய்க்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. உண்மைதானே? தாய் தகப்பன எல்லாரும், ஏ தாய் உங்க மயங்க எல்லாம் உங்களை மதிக்கிறாங்களா? ஊரை எத்தனை உங்களை மண்ணை வாரி தூத்துச்சோளம் அதெல்லாம் கிடையாது. நம்ம பேச்சுக்கிட்டே எல்லாரும் கைதட்டுறிய. பெற்றதாய் ஒரு கடைக்கு போச்சோன்னா மயன் சொல்றேன், உன் வேலை மசில பாருங்க. தாயை போட்டு தூக்கி போட்டு அடிக்கிறேன், மையன் 100 ரூபா ஒரு கட்டிங்க போட கை நடுங்குது. யார் இது பண்ற? பெற்றதாயி உசுரோடு இருக்கும்போது மயன்ட்ட கேட்குது, அடே ஆத்தாவுக்கு நாட்டுக்கோழி சாப்பிடும் போல இருக்குடா, ஒரு கோழியை அடிச்சு வைடா அப்படின்னு சொன்னா என்ன சொல்றேன்? இருக்கிற கட்சியை குடிச்சிட்டு படுன்றேன்.
பேசாம இருக்க முன்னாடி இருக்க 4 பேர் எழுந்து போ. நாட்டாம எங்க இந்த 4 பாடியத்தை கொண்டு அப்படி எரிச்சு விடு. ஓடி ஊரை கெடுத்து போடுவாங்க. அது போங்க பாக்கட்டு. நீ கொடுக்குற 50 ரூபாய்க்கு வந்திருக்கேன் போங்கயா. இதே என்ன மரியாதை இல்லாம கூப்பிடுறேன். நான் அவ்வளவு தூரத்துக்கு தரம் கட்ட வேலா. ஊருக்கு எப்படியாவது எனக்கு 4 பேர் அமைஞ்சிடும். அந்த 50 ரூபாய் வச்சுக்கிட்டு இங்க வா இந்த காசுக்கு மரியாதை இல்லை, நடிக்கிற நடிகனுக்கு மரியாதை இல்லாம போச்சு. ஒரு சாங் பாடிக்கிறேன். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணு வந்த நேரம் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணு வந்த நேரம் இருமுடிய வந்து மாறும் அதை வைக்க வைக்க அனுப்பி வாய்ச்சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணு வந்த நேரம். ஐயப்பா ஐயப்பன் முருகன் 18ஆம் படி பெரிய கருப்பு மதுரை பாண்டிமுனி வெட்டுடையா காளியம்மா மாஜானி அம்மா தமிழகத்துல இருக்கிற தெய்வம் பூரா துடியானவை. எல்லா பேரும் மாரளி மாஜா எதுக்கு மாலை போடுற? சாம்பார் சோறு பொண்டாட்டி போடுவாங்க. மாலை போட்டு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்மளை சுத்தி உள்ள ஊருக்காரவெல்லாம் நல்லா இருக்கணும், நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லி மாலை ஓட்ட ஆளுகள்லாம் இப்போ குறைஞ்சு போச்சு. இப்போ மாலை ஓடுறேன் பூரா தண்ணியை நிப்பாட்ட மாலை ஓடுறேன். 48 நாள் விரதம் இருந்து அந்த தண்ணி கவிச்சியே விட்டுருவோம்னு மாலை ஓட்டுக்கிட்டு ஐயப்பா ஐயப்பா அப்படின்னு கிளம்பி ஓடுறேன். ஆனால் பொண்டாட்டியும் கிளம்பிடுச்சு. இவன் தான் மாலை ஓட்டு இந்த ஆள் சித்திரவதை வருது நம்மளும் ஓம் சக்தி பராசக்தின்னு கிளம்பிடுவோம். அன்னைக்கெல்லாம் ஒரு வீடியோவில் பார்க்குறேன், ஓம் சக்திக்கு மாலை ஓட்டுவோம் போலே குத்தாட்டம் போட்டு போகிற வீடியோ போச்சு. எனக்கு ஆத்தா முதுகில் சப்புன்னு அறைய போகிறோம். இந்த ஆம்பளையால் கூட அந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டு அந்த குடியை நிப்பாட்ட போறேன் இல்லை, திருப்பி அங்கே ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு கூட போன சாமியை ஏறி விட்டுருவாங்க. மதுரை போக எப்படியும் சாயந்தரம் ஆகும். மண்டை காயும் நாங்கள் ஆளு கட்டிங் போட போகிறோம், நீ வரியான்னு வாங்கி. இந்த 48 நாள் மாலை ஓட்டு குடியை மறக்க போனேன். என்ன பண்ணுவேன்? சரக்கு அடிக்கக்கூடாதுன்னு என் பொண்டாட்டிகிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன். சரக்கு அடிக்கக்கூடாதுன்னு சத்தியம் பண்ண பீர் சாப்பிடலாம்டா. பீர் ஒன்றும் பண்ணாது. பீர் ஒரு பீர் மட்டும்தான். ஒரு பீரில் ஆரம்பிப்பேன். மாட்டுத்தாவலில் இறங்கும் போது பிரசாத பையெல்லாம் எங்கே கிடக்கு, அவன் தவசரே அவன்கிட்ட இருக்காது. நிறைய போதையில் வீட்டுக்கு பொண்டாடிட்டு சட்டியோட வருவேன். என்ன இது சிரிக்க கிடையாது, சிந்திக்க வேண்டும். மாசாணியம்மன் கோயில், அந்த கோயிலில் என்ன ஃபேமஸ்னா, இந்த மாசாணி தாய் கர்ப்பமாக இருந்த நிலையில் அப்படியே படுத்த வாக்கில் கிடக்கு. அதை நீங்கள் மனதார வேணுனீங்கன்னா புத்திர வாக்கியத்திலேருந்து எல்லாமே கொடுக்கும் அந்த மாசாணி அம்மா. அந்த மாசாணி அம்மா பூரா நம்ம ஆளு பூரா ரெவடியாக சேர்த்துக்கிட்டாங்க.
மாஜானி அம்மன் கோயிலுக்கு போய் மாமியா மருமகளை காலி பண்றதுக்கு மிளகாயை அரைச்சு அப்புறம் மாஜானி ஆத்தா 5 கிலோ தான் கிடைச்சிச்சு, எப்படியாவது என் மருமக கை கால விளங்காம செஞ்சுட்டேன்னா அடுத்த வருஷம் 15 கிலோ மிளகாயை அரைக்கிறேன். அங்கிட்டு மருமக மண்டி ஓட்டு அரைக்கிறான். என் மாமியார் எப்படியாவது நீ நீர் வராம செஞ்சிடும். 2 முண்டையிலும் மிளகாயத்தை வீணடிச்சிடால தவிர அந்த மிளகாய் இருந்துச்சுன்னா மிளகாத்தூளை அரைச்சு 1 மாதம் உன் குடும்பத்தை ஓட்டி போடலாம். ஒரே விஷயம், இந்த உலகத்துல யாருமே அதிக நாள் வாழ போறது கிடையாது. இருக்கு வரை எல்லாரும் அண்ணன் தம்பியா தாய் வழியா இருங்கயா. இன்னைக்கு இருக்க மனுஷன் நாளைக்கு இருக்க மாட்டேன். அதனாலதான் நானா எங்க அம்மா பிறந்த ஊர்ல எம்கேஆர் அன்பாலயம் மட்டும் ஒரு ஆதரவற்ற இல்லமே நடத்துவாங்க. உங்க பகுதியில யாரேனும் கஞ்சிக்கு இல்லாம இருந்தா சோத்துக்கே என்னால முடியலடா அப்படின்னா என்கிட்ட அனுப்புங்க. நான் ஆயுள் உள்ள வரை நான் பார்த்து கொடுங்க. இப்ப மட்டும் சப்பு சப்புன்னு கை தட்டுவியா? இப்படித்தான் ஒரு பெரிய மனிதனை கொண்டு விட்டு எல்லாரும் சேர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா கொண்டது இதே மக்களும் மீடியா வந்து. நீ செத்து போனா உடங்கட்டை ஏற முண்டை. ஏன்னா எதுக்கு நாட்டுக்கு தரித்திரமா இருக்க? இந்த வெளியில வீராவு பேசுற ஆளுல கவனிச்சியா? நாங்கெல்லாம் யாரையும் பார்ப்போம், எவனா இருந்தாலும் அடிப்போம், இவனு நெஞ்சுக்கு வேட்டியை கட்டுவேன். வீட்டுல பொண்டாடிக்கிட்ட போறவனே அப்படியே பம்புவாங்க. வேணாம் வேணாம் வேணாம், திருவிழா முடியட்டும். இந்த நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமேல நாடகத்துக்கு போற ஊர்கள்ல நடிகர் ஊரை நிறைவு போதையில இறங்கணும். ஊர்ல ஆளுக்காரல சோறு ஓடும் போது நம்மளே எதுக்கணும். நடிகர்லாம் சாப்பிடுவாங்க, வருவோம்ல சோறை போட்டு பண்ணு அப்படின்னா அந்த ஊர்ல நாடகம் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. நாடக கலைஞர்களுக்கு மதிப்பு கொடுக்க ஊரு இந்த ஐவத்தான்பட்டி. இந்த ஐவத்தான்பட்டிக்கு மீண்டும் வர காரணம் இருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான வணக்கம். ஏன்னா உங்க ஊர்லதான் அப்படி கை தட்டி என்கிட்ட வரும்போது ஒரு ஊருக்காரன் நாடகம் பேச வரும்போது பூரா காப்பு கட்டியிருந்தாங்க. காப்பு கட்டிட்டு அந்த பெரிய மனுஷன் சொன்னாங்க, ராதா கவலைப்படாதே ராதா, அன்பாலையை வச்சு 3 பேரை வச்சு வளர்க்குறிய போங்க, போகும்போது என்னத்தை கொண்டு போகிறோம் விடுங்க, என்னத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு என் செருப்பு கொண்டு வைக்கேன். அந்த சரின்னு நாடகத்தை பேசிட்டு காப்பு கட்டிட்டு பூரா அன்பாலயத்துக்கு வந்து அப்படியே உருள்றேன். நான் மிரண்டு அழுதுட்டேன். நான் இப்படி ஒரு ஊரை உலகத்திலே பார்க்கல. இருக்கட்டும்யா, நம்ம ஊரு ராதா யூடியூப்ல பாக்குறேன், நிறைய ஊர்ல நீங்க நோத்தாங்க கூட சட்டை போட்டீங்க, ஊருக்காரங்களும் உங்களை வயிறாக. நம்ம ஊர்ல மீன் எவனாவது சொன்னா கட்டி வச்சு உரிச்சு போடுவோம்னு சொன்ன ஆளு ஊர்ல போய் கார்ல இறங்குற ஏன்ட்டு நிறைய அந்த ஆள் வரேன். வந்துட்டு உன் பேர் என்ன அப்படின்னு, நான் தான் எம்கேஆர். நீ எதுக்கு இங்க வந்த? நீங்க தான் நாடகத்துக்கு வர சொன்னீங்க. நாங்க சொல்லுவோம், சொன்னா வந்துடுவியா? வெற்றியே ஒரு உண்டா அப்ப நினைச்சேன். அட சண்டாளா, இதுக்கெல்லாம் காரணம் என்னவென்றால் அந்த மதுதான். தினமும் எல்லாரும் தண்ணி அடிக்கிற ஆளுக்கு வந்து இந்த டிப்ஸ் யூஸ் ஆகும். இந்த குடிக்கும் போது சில பேர் பேசுறத கூட எவனும் நம்பிடாது. ஒரு கட்டிங்க போட்டவனே அழகா சொல்லுவேன், இந்த ரோட்டு மேல இருக்க இடம் 1 ஏக்கரை நீங்க வச்சுக்க, பெரிய தள்ளி தங்கக்கடை ஓனர் மாதிரியே அந்த 1 ஏக்கர் நிலத்தை வச்சுக்க, என் என்ஃபீல்டை வச்சுக்க, நாளை காலையில என் தங்கச்சிய உனக்கு தாண்டா கட்டி தருவேன். நீ நம்பி தாம்பரம் தட்டோடு வீட்டுக்கு போனீங்கன்னா அடிச்சுட்டேன் பாயன். ஏன்னா குடியாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு. அதே மாதிரி என் தாய்மார்களே, என் தங்கைமார்களே, எங்க அக்காமார்களே, தன்னுடைய புருஷன் குடிக்கிறான்னு வெளியே சொல்லாதான், அது அசிங்கம் உனக்கு. உன் புருஷன் குடிச்சிட்டு வந்தான்னா அந்த டிப்ஸை மைண்ட்ல ஏத்திக்க. உன் புருஷன் நிறைய போதில் வரும்போது ஒரு குடம் மஞ்சப்பாலை கலக்கி அவன் காலில் நல்லா ஊற்றி எந்த அழுக்கு இல்லாம கிளீன் பண்ணிடு. கிளீன் பண்ணிட்டு போதையில் இருக்க உன் புருஷன் படுக்க முடியாது. பெட் இருந்தா பெட்ல படுக்க போடு, இல்லைன்னா பாயில படுக்க போடு. ஆனா மல்லாக்க தான் படுக்க போடணும், எல்லாம் கரையா முச்சம். உன் புருஷனை மல்லாக்க படுக்க போட்டு உன்கிட்ட உலக்க இருந்தா பாரு. ஏன்னா பக்கத்து வீட்டு பொம்பளைட்ட எப்படியாவது காலையில விழுந்து ஒரு சின்ன உலக்க பெரிய உலக்க சைஸ் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம்.
ஆனா உலக்கையில இரும்பு பூனை அவசியம். இரும்பு பூனை இல்லாம வாங்கினேன்னா அந்த மூனியை அடிச்சு போறோம். அந்த இரும்பு பூனை பச்சை தண்ணியில நல்லா அலசிக்கிட்டு காட்டன்ல தான் துடைக்கணும், பாலிஸ்டர்ல துடைக்கக்கூடாது, அது பிடிச்சுக்கிறோம்ல. பாலிஸ்டர்ல உலக்கையை நல்லா பூனை தொடச்சுக்கிட்டு நல்லா சிலிண்டர் இருந்தா பாரு, இல்லைன்னா அடுப்புல பத்த வச்சு தண்ணி ரொம்ப கொதிச்சிடக்கூடாது, ரொம்ப ஆறிடக்கூடாது. அந்த உலக்க பூனை உள்ள விட்டு நல்லா அலசிட்டு மூளையில சாத்தி வச்சு உன் கொலசாமி நடிச்சு 2 தடவை குலவை ஓட்டுட்டு அந்த உலக்கைய பூணூருக்கு சைடு வந்து மேல வந்துடணும். பூணு இல்லாத அந்த மரக்கட்டை உன் கையில அப்படியே இப்படி பிடிச்சுக்கிட்டு போதையில படுத்துக்கிறக்கால அவன் புடிச்சேன் அவன் வேட்டியை நீக்கி விட்டு வெதர்ல அடிச்சது எல்லாமே முடிஞ்சிடும். உனக்கும் டிஸ்டர்ப் இருக்காது, டாஸ்மாக் கடையும் பல பேலன்ஸ் இருக்காது. அதோட நீ பாட்டுக்கு 100 நாள் போய் வேலை பார்த்துட்டு பிள்ளைய காப்பாத்து. குடிக்கிற மயிரும் எதுக்கு இருக்கேன்? என்னைக்காவது குடிக்கலாம், தினைக்கும் குடிக்கலாளுங்க. ஐயா குடும்பத்தை நினைச்சு பாருங்க. உங்கள் மத்தியில மேடையில பேசிக்கிட்டு இருக்க இந்த எம்கேஆர் 5 வருடத்துக்கு முன்னாடி நான் பெரிய குடியாரன். உண்மையை சொல்றதுக்கு தைரியம் வேணும் எனக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் திறந்தனாலதான் எத்தனையோ பேர்த்த வாழ வைக்க முடியுது. ஐயா உண்மையை சொல்றேன். என் அன்பு உறவுகளே, பிறவி என்பது ஒரு தடவை. அதுலயும் நம்ம ஆளுங்க சில பேர் டிப்ஸ் சொல்றேன். தண்ணி அடிச்சா குடல் வேகுதான் அப்படின்னு சொல்லி போய்க்கல. கட்டிங் வந்து 1 லிட்டர் தண்ணியை கலந்து அடிச்சா வந்து நல்ல சர்க்குலேஷன் ஆகும். அதுலயும் சில பேர் செவனப்பூ ஊத்தி அடிப்பேன். செவனப்பூ ஊத்தி அடிச்சுட்டு அவவே மண்டையை மோந்து வாக்க சொல்றேன். மண்டையை மோந்து வாக்க சொல்லுவாங்கல்ல, மண்டையை மோந்து வாத்து ஒமட்டுச்சுன்னா கம்பு கூட்டம் மோந்து வாக்க சொல்லுவேன். அன்னைக்கு ஒருத்தன் கம்பு கூட்டம் மோந்து வாத்து ஒமட்டிருச்சு, சட்டியை கலந்து கொடுத்துட்டேன். அப்புறம் கடைசியில போய் கோமால போய் பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன். ஏன்னா இந்த முண்டை சட்டியத்தை வச்சு 1.5 வருஷம் ஆயிருக்கு அவனுக்கு தெரியும். அப்புறம் கசடு தற்காவுடைய எங்க அண்ணன் சரவணன் சிரிக்கும் போது ஏகப்பட்ட சட்டியை அவங்க மோந்து வாக்கும் போது ஒரு வீடியோ எடுத்திருப்பார். டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா புகழை பாடுகிறேன். எக்கோ வைப்பு மைசெட்டை ஆபரேட் பண்றது என்னடா கருது தட்டி ஓட்டுற மாதிரி உட்காந்துருக்கேன். என்னை நக்கல் பண்றேன். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுந்தர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுந்தர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அவர் சொந்த ஊரு அந்த பேரும் அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுந்தர் அப்துல் கலாம். அனோ ஆட்டலையே உடைந்து காட்டி ஐயா பெண்ணிகளை குவைத்தார் ஐயா பெரும் பாசமிட்டு நம்மள்களா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பள்ளிகளும் இங்கே உள்ள பள்ளிகளும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவராய பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் தாயாக இருந்தவரா. கல்வி வண்ணம் தந்தரையா எங்கள் கனவு கண்ட சொன்னாரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தமிழகம் மீது புகழ்ந்து வேண்டார் ஐயா. உங்களை எண்ணி வருகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா.
அப்துல் கலாம் ஐயா இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாரா இல்லையோ, நாம் பிறந்த தமிழ்நாட்டிலே ஒரு தமிழன் என்பது நம்ம அத்தனை பேருக்குமே பெருமை. உண்மையிலே நல்ல மனுஷன் அப்துல் கலாம் ஐயா, புனிதமானவர். அதனாலதான் முதலே செத்துட்டார். இப்ப இருந்தாருன்னா அவரையும் கெடுத்து குட்டியஞ்சல் ஆக்கியிருப்பாங்க நம்ம இளவட்ட முறை சேர்ந்து. இன்னைக்கு என்ன நாடகம் தெரியாமே சில பேர் வந்துருப்பீங்க. நேற்று நாடகம் வள்ளிதம்ம நாடகம் அப்படின்னு போயிட்டு நாரதை வர சொல்லு, வள்ளியை வர சொல்லு நீங்க சொல்லலாம். இன்னைக்கு சொல்ல முடியாது. இன்னைக்கு அப்படி சொன்னீங்கன்னா சின்ன கருப்பு பெரிய கருப்பு இறக்கி விட்டு உங்க முதுகுடைய அறுவாட்டை வெட்ட சொல்லிடுவீங்க. பயப்படாதே, அருவா ரெண்டுமே கட்ட கம்புல செஞ்சிருக்காங்க. இந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம்னா என்ன அப்படின்னா, 18ஆம் படி பெரிய கருப்பு, கொல்லிமலையில் இருக்கக்கூடிய சின்ன கருப்புலாம் ஓடியாருவாங்க. இந்த நாடகத்துல ஒரு 7 செம்பு வைப்போம். அந்த 7 செம்பை முந்திரால எடுத்துட்டு போயிட்டு அண்டாவை கொண்டு வந்து இங்க வச்சிரு. இந்த 7 கரகத்தை நீ தூக்கி ஆடணும். அதுதான் அந்த நாடகத்தோட சிறப்பு. ஆனா அந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகத்துல நாங்க வர்ற அவஸ்தை, போட்டி போட்டு செம்பு உனக்கு எனக்குன்னு சொல்லி 2 ஒம்பளைய செம்பை நெளிச்சு அணைக்கப்படுத்தியான். 7 கரகமும் தூக்கிக்கிட்டு சின்ன கருப்பு போட்ட ஆள் சொன்ன, உன் குலசாமி கோயில வச்சு செம்பை எடுத்துட்டு வந்தான்னு சொல்ல, எல்லா பொம்பளையும் போய் எடுத்து ஆடிட்டு இங்க 6 செம்பு வந்துருச்சு, 7வது செம்பை காணாம். அந்த பொம்பளைக்கு இருக்கங்குடி மாரியம்மா குலசாமியா இருந்திருக்கு. ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டு செம்பு கொண்டு கடைசியில ஊரு நாட்டாம ரமேஷ் மாதிரி, என் பங்காளி மாதிரி, ஏய் இன்னொரு செம்பு வரலைன்னா உங்களை வெட்டி வருவோம்டா. ஐயா அந்த பொம்பளை ஆட்டோல போயிடுச்சா. அப்புறம் செம்பே கிடைக்காம தமிழரை வச்சு இவ்வளவு சொல்றீங்க. இன்னைக்கு வந்திருக்க சின்ன கருப்பு பெரிய கருப்பு உண்மையிலே பக்தியோடு ஆடுவாங்க. ஆனா எங்க அண்ணன் மருதமணியை பார்த்திருக்கீங்களா? மருதமணியை ஒரு ஊர்ல எல்லாரும் சொன்னாங்க, இது நடந்த சம்பவம். அவரை கருஞ்சாமி வேஷம் போட சொல்லுங்க நீ மருதமணின்ற. அவன் மருதமணி 8 கிலோ எலும்பும் 3 கிலோ ஜததான் இருக்கும். இவன் கச்சையை கட்டி காலில் சலகையை கட்டி அருவாளை முண்டை தூக்க முடியாம இழுத்துக்கிட்டே போய் நான் சொன்னேன், அண்ணே எதிர்த்தாப்புல கோயில் இருக்கு, அங்கே அருவாளை வச்சு உன் குலசாமி மருதுடைய ஐயெல்லாம் நினைச்சு வணங்கி என் 18ஆம் படி என் தத்துருவமா ஆடி வரணும்னே அப்படின்னு சொன்னேன். இவன் கும்பிட்டு விழுந்துட்டு அருவாளை எடுத்துக்கிட்டு முண்டைக்கு ஒத்த கண்ணு தெரியாது, ஒத்த கண்ணு மருதமணி இப்படித்தான் இருப்பேன். இவன் அருவாளை வச்சு இப்படி நிற்கும் போது சுத்தி 10 நாய் படுத்து கிடந்தது இவன் இருட்டுல அவன் பார்க்கல. இவன் நாய் பார்த்தவனே எதை சிப்பி பாரு நாய் மாதிரி இருக்கா இவன் நினைச்சு இவனை விரட்டிருச்சு. நான் இங்க அழகர் வர்ணிப்பு கருப்பு வர்ணிப்பு வணிக்கும் போது கேட்கல கத்திருக்கேன். திகுன்னு ஓடி போய் அருவாளை போட்டு வேப்ப மரத்துல ஏறிட்டேன். நாய் சுத்தி நிக்குது. முருகா முருகான்னு முருகனை கத்துறேன். இங்க சத்தத்துல கேட்கல. திடீர்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல மரத்துல இருந்து அவனா இறக்கல. இந்த ஏறின மரத்துல சூக இருந்திருக்கு எறும்பு. அது ஏறி கடிச்ச உடனே அங்கிருந்து வத்துன்னு விழுந்து இப்ப பாரு சீனுக்கு வரும்போது காலை கெந்து. அதே எங்க ஊர்ல நடந்த சுவாரஸ்யமான சம்பவம். முன்னோர்கள் எதுக்கு இந்த பால் குடம் மஞ்சப்பால் எல்லாமே சொன்னாங்கன்னா, இதெல்லாம் தீராத நோயெல்லாம் தீர்க்குமா அந்த மஞ்சப்பால். அதே மாதிரி இந்த பூக்குழி எதுக்கு இறங்குறாங்கன்னா, அது இறங்கும் போது காலில் இருந்து தலைக்கு சுருன்னு இழுக்கும். அப்ப என்ன ஆகும், இந்த ரத்த ஓட்டம் சீராகும். இந்த இந்துக்கள் கலாச்சாரத்திலே நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்தது அத்தனை இயற்கை வைத்தியம் என்றுதான் சொல்லுவேன். பக்தியோடு நிறைந்த இயற்கை வைத்தியம். பங்காளி உண்மைடா. ஆமா, எங்க ஊர்ல பூக்குழி பூரா வளர்த்துட்டாரு. வளர்த்தா 10 எரியுது. எரிஞ்சா ஊர்ல இளவட்டம் சும்மா இருக்க கூடாது. ஏய் உங்களை மாதிரி நான் பூக்குழியில ஓடலாம் மாட்டேன், நடந்தே போவேன். ஏன்னா என் ஜாமி துடியானதுங்க. அப்ப அப்பா அம்மாலாம் சொன்னாங்க, டேய் பூக்குள்ள இறங்கி மெதுவா நடந்தா காலை சுட்டுப்புறோம், அருள் இறங்கி இப்படியே ஓடுறான்னு சொல்ல. அந்த இளவட்ட போய் கேட்க மாட்டேன்னுட்டேன். சரி நான் நடந்துதான் போவேன். சரின்னு 5000 ரூபா வேற பந்தயம் கட்டிவிட்டேன். அல்ல தண்ணீர்லாம் ஊத்தி பூக்குழியில போய் இப்படி காலத்தை எடுத்து வச்சேன். அதே 3 தவளை ஓடிட்டேன். ஏன்னு கேளு,
அந்த பூக்குழி கெங்க நல்லா எரியும் போது பக்கத்து வீட்டுக்காரன் சென்ட்ரிங் போட்டு வந்திருக்கேன். அதுல எப்படியோ ஒரு இரும்பு ராடு உள்ள கடந்திருக்கு, இவனுக்கு தெரியும். இங்க வேற கை தட்டுறது, நீ எப்படி நடந்தியாக்க? இந்த உலகத்திலே எல்லாமே மாறிக்கிடுச்சு. சாதாரண ரோடா இருந்தது இன்னைக்கு பாலம் ஆயிடுச்சு, எல்லாமே மாறிக்கிடுச்சு. ஆனா அந்த உலகத்திலே கலப்படமில்லாத ஒரே பொருள் என்றால் பெத்த தாயினுடைய பால் தான். அவசரப்பட்டே கைதட்டலையாப்பா, இனிமேதான் நான் கதை சொல்ல போறேன். அதையும் இப்போ பொம்பளை அழகு கலந்துருச்சு. புருஷன் ஒரு ஆபீஸுக்கு வேலைக்கு போறேன், பொண்டாட்டி ஒரு ஆபீஸுக்கு வேலைக்கு போகுது. இந்த பிறந்த குழந்தைய 2 லிட்டர் பவுண்டாகன்ல 4 லிட்டர் பாலை காய்ச்சி தண்ணியை கலந்து குலுக்கி ஒரு லப்பரை மாட்டி அந்த பிள்ளை வாயில வச்சிடறாங்க. அவன் சுமஞ்சுக்கிட்டே என்ன பண்ண சொல்றீங்க? காலங்கள் அப்படி போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காதல் இல்லாத மனிதன் இல்லை. அந்த காலத்துல காதல் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்கன்னா, எங்க ஐயா மாடை பத்திட்டு போவாரு, எங்க அப்பத்தா இங்கிருந்து ஆட்டை பத்திட்டு போவோம். ஆடு மாடு ரெண்டும் தவம் போது இங்க தவிர்வாங்க, மரத்துல தவிர்வாங்க. அன்றைய பிள்ளைகள் எல்லாம் 16 பிள்ளை 18 பிள்ளை, வெரி வெரி ஆடு ஒரு எனி டைம். அப்ப எங்க ஐயாட்ட கேட்டேன், என்னங்க நீங்க 21 பிள்ளை வச்சிருக்கீங்க, இந்த சொத்துக்கு பங்குக்கு வந்து சண்டை போடுறாங்கன்னு. எங்க ஐயா சொன்னார், இன்னைக்கு பொழுது போறதுக்கு எல்லாத்துக்கும் 100 நாள் வேலை இருக்கு, கையில செல்லு. அன்னைக்கு 100 நாள் வேலை, ஐபோனு எல்லாமே உங்க அப்பத்தா தாண்டாண்ட. கிழவிகளை 100 நாள் வேலையை கிழவிங்க பயன்படுத்திக்க. இன்னைக்கு எல்லாரும் 100 நாள் வேலை மங்க மங்கன்னு வெட்டிட்டு போய் அட்டையை பதிஞ்சா காசு வருது. அன்னைக்கு ஐயா போய் ஐயாப்பழம் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். அப்பெல்லாம் பிள்ளை வந்து தூக்கிட்டு வருவாங்க. பிள்ளை பிறந்து தூக்கிட்டு வரும்போது கையில தூக்க முடியாது, தட்டு வண்டியில தூக்கி போட்டு மல்லாக்க போட்டு வராங்க குழந்தைய. 1/2 டன் இருப்பேன். கத்துவேன், வீரு வீருன்னு கத்தி மாடுலாம் மிரண்டு 100ல போகும். என்னாச்சு? நம்ம அங்கே இருக்க, நீ பிள்ளை வந்துட்டா, பிள்ளை 2 டன் இருக்கானே. அவனுக்கு பாலே கொடுக்க முடியாது, 8 மாற்று பாலை குடிப்பேன். இப்ப ஒரு 9 பிள்ளை வந்து தூக்கிட்டு வருது, ஊர் ஜனமே போது ஆளாத்தி தட்டோட. அடியே பவித்ரா, உன் மயம் பிறந்திருக்கானம்ல எங்களை காமி என்று உடனே இந்த பவித்ரா பிள்ளை வந்தது சொல்லுது, காட்ட மாட்டேன், வெயில் அதிகம். மணிப்புறம் சுச்சி பூக்குள்ள கிடக்கேன் உள்ள மயம். முருகா அமைதியா உட்காருங்க. சின்ன பூரையா வந்துருச்சான், வேற ஒண்ணும் கிடையாது. உட்காருங்க, அமைதி அமைதி. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், என்ன நடந்தாலும் என் பர்ஃபார்மன்ஸ் விடவே மாட்டேன். 50 நீங்க 50 பேர் போதும் பொங்கல், நீங்க இருங்க உயிர்கள், நீங்க இருங்க. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேஸ் வண்டி வச்சிருந்தேன், 4 மரச நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு, அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு. விடிஞ்சா பொழுதா கடைய தேடி
முடிஞ்ச உடனே உடலும் தாண்டா வெந்தது. அமைதி அமைதி. வச்சு எதுவும் பண்ணிட்டீங்க, நல்லா இருப்பிய. ஏன்னா அதை கட்டுக்கோப்பான ஊர், இந்த ஊருக்குன்னு ஒரு மரியாதை நல்லா இருப்பிய. எல்லாத்தையும் வேண்டி விரும்பி பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். அமைதியாக உட்காந்துருங்க ஐயா. ஆமாம், நீ என்ன வேணா பண்ண, நான் பாட்டை விடவே மாட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலும் தந்தா வெந்தது. அதிகமா பெரு வயிற்றுல தண்ணி அடிச்சவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் 50 சம்பளி ஆடு வச்சிருந்து, அழகு ரேசு வண்டி வச்சிருந்து, 4 வரசே நெல்லு வச்சிருந்து, நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சொர்க்கத்துக்கு போகுதுன்னு ஆண்டவா, சுகமாயிருக்கிறது சொர்க்கத்துக்கு போகுது. சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம். இருக்கிற விசமிடா இருக்க இருக்க கொள்ளுடா. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல. அண்ணாவும் நாவையெல்லாம் அழகு வச்சு குடிச்சு முட்டேன். அண்ணாவும் நாவையெல்லாம் அழகு வச்சு குடிச்சு முட்டேன். கொண்டாட்டி கொலுசரித்து பட்ட தண்ணி அடிச்சு முட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை கள்ளிசரி எம்கேஆர் மதிக்கிறேன். இனிமேல் என் தமிழன் குடிக்க வேணாமுன்னு மேடைக்கு இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன். ஆமா, அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 வருஷ நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் எந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் எந்த நிலையாச்சு. ஹலோ ஹலோ. வடக்கே வளநாடு வாலி கொண்ட நன்னாடு. தெற்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி 6ஆம் பள்ளி கோட்டை 1000 பண்ணு. மேற்கே மலையாளம், அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாட்டுல உன்னை வச்சு விளக்க முடியாம ஓட்டி விட்டான் தண்ணியில என் 18ஆம் படி பெரிய கரும்பு. என் மலட்டாட்டு தண்ணியில நீ மேனாட வெட்டு. என் கருப்பு நீக்கி நாடு அழகர் கோயில் இறங்கையிலே என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி. மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கம்பூர் சேகரம் கைவந்தாம்பட்டியில் அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற என் பொல்லாத கருப்பயானி. 2 நாட்கள் நாடகம் நடைபெறும் காண வருகை. இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் பங்கு வரும் கைவந்தாம்பட்டி அம்மன் சாமியாடி அம்மாசி குடும்பத்தினாரும் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக கலைஞர் பங்கு வரும் மகமாயி என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடிமிச வேந்தன் நடிமிச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் எங்களது மணப்பாறையை சேர்ந்த PK பாக்கியராஜ் அவர்கள் சிவன் மற்றும் பெரிய கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டுள்ளார்.
குயிலிசை கோயிலவாணி கொஞ்சம் மேலே பேசு ரஞ்சிதம் தனக்குத்தானே தனி பாணி கௌதரம் ஒருவேளை சக்தி உருவம் எடுத்தால் இப்படித்தான் தோற்றம் அளிக்குமோ என்பதை போல பார்ப்போடு வேப்பில் ஆழ்த்தக்கூடிய அன்பு சகோதரி எங்களது மேட்டுக்கரையை சேர்ந்த பி நித்யாஸ்ரீ அவர்கள் தெலுங்காகி மற்றும் மகமாயாக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். வசன பேரரசு ஆர்ப்பாட்ட நடிகர் அண்ணனுக்கு தம்பி இப்படித்தான் உருவெடுத்து வர வேண்டும் என்று கொல்லிமலையிலிருந்து புறப்பட தயாராக இருக்கக்கூடிய டி பாலா அவர்கள் சின்ன கருப்பு மற்றும் சேவக கோணாராக நடிக்க காத்துக்கொண்டார். அதுக்கு அப்படியாக நகைச்சுவை மன்னன் அவருக்கு என்ன இது கொஞ்ச நேரத்துக்கு வரும் இப்போ வந்துடும். நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி என்னுடைய அன்பு மாணவன் PL பாலமுருகன் அவர்கள் மைசாசுர அரக்கன் மற்றும் நகைச்சுவை நடிகராக நடிக்க ஹார்மோனிய கலையரசு வெண்பாட்டு இசை அமுது. நான் எத்தனையோ ஹார்மோனிய சக்கரவர்த்தியை சந்தித்திருக்கிறேன். ஆனால் இந்த அன்பு தம்பி அழகாக வாசிக்கிறான். அவனுடைய குரல் உண்மையிலே அற்புதம். வாழ்த்துக்களை அன்பு தம்பி, வாழ்த்துக்கள். எங்களது மேட்டுக்கரை மண் கண்டெடுத்த ஹார்மோனிய சக்கரவர்த்தி எம் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாடு. சக்கரவர்த்தி மிரவத்துவான் கோடையடி குமரன் பாசத்துக்குரிய எனது அன்பு தம்பி ஆர் அஜித் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள்.
அஜித்துக்கு ஒரு கை தட்டலாம். சூப்பர் சூப்பர். அவன் திறமையானவன். பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர், பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் எங்களது முருகன் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்ப்பார்கள். போதும் போதும் போதும். அருமையான வாசிப்பு. இங்கே தாளத்தை செய்யக்கூடிய அன்பு தம்பி சதீஷ் அவர்கள் தாளத்தை செய்ப்பார்கள். போதும் போதும். இதுவே அதிகம். சத்தமே என் காதுல கேட்கவே கூடாது. பைக்ல ஓட்டுங்க. ஆதி காலம் எக்கோ வச்சு நல்லா